Hi, this is Prabanjan over here. So, இன்னைக்கு நம்ம என்னோட 3D printer பார்த்து தான் பார்க்க போறோம். ஃபோட்டோகிராஃபர் எனக்கு ஏன் 3D printerன்னு யோசிக்கிறீங்களா? டோன்ட் வரி, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து இந்த 3D printer மேல ரொம்ப வருஷமா ஒரு கண்ணு இருந்தது. லைக் வந்து இது எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு 3D printerன்னு ஒரு விஷயம் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2016ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் பீரியட்ல இருந்தே வந்து இது மேல ஒரு கண்ணு, எப்படியாவது வந்து ஒரு 3D printer வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் பீரியட்ல என்னால் வாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா 2024ல நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணல. மாசத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி, இல்லைன்னா வந்து ஹோல் இந்த 6 மந்த் பீரியட்ல வந்து ஒரு நான் 8 வாட்டி 10 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். லைக்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டரி ஹோல்டர். நான் கெனான் யூஸர்ன்றதுனால LP-E6 பேட்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்லி. ஸோ இந்த பேட்டரிஸ் வந்து எனக்கு என்னன்னா பேக்கில் போடும்போது அங்கங்கே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் போயிட்டு கேமராமேன்லாம் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இடிக்குன்றதுனால இது வந்து ஆன்லைனில் திங்கிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய 3D பிரிண்டர்ஸ்க்கு டிசைன்ஸ் அண்ட் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் இருந்து இந்த ஒரு டிசைன் ஒன்று பார்த்து 3D பிரிண்ட் பண்ணி என்னோட பேட்டரி வந்து ஹோல்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட்லி இப்போ நான் 2 பேட்டரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பேட்டரி 3 பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரியும் போட்டுக்கலாம் டிசைன் வைஸ். ஸோ இதை நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சிங்கிள் பேட்டரி இது மட்டும் தான் இருந்தது. அதை நான் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா பிளெண்டரில் போட்டு 2ஆக மாற்றி எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அதே வெப்சைட்லேயே வந்து 2ஆகவும் 3ஆகவும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸில் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து 3 பேட்டரி வைக்கிற மாதிரி இன்னொன்று பிரிண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து என்கிட்ட இன்னொரு பேட்டரி வாங்கியிருக்கேன். நார்மலாக பார்க்கும்போது சின்னதாக இருக்கும், பட் ஆனால் இது எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த பேட்டரி கேசஸ் எல்லாமே. இது ஆக்சுவலி வந்து வெறும் கெனான் பேட்டரி சோர்ஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் சோனிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நிக்கானுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேட்டரி சோர்ஸ் எப்படி வச்சிருந்தாலும் அதுக்கான டிசைன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இன்கேஸ் உங்ககிட்ட 3D பிரிண்டர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து பிரிண்டரில் வேணும்னா எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி தரேன். ஓகே, இதுக்கு சார்ஜஸ் இருக்குது, நல்லா அமைச்சிங்க. இதுக்கு சார்ஜஸ் இருக்குது, ஃப்ரீயாலாம் பண்ணி தரல. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து ரொம்ப இந்த 3D பிரிண்டர் வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப மாசமாக ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட் பாக்ஸ். ஸோ மேட் பாக்ஸ் வந்து எப்பயுமே என்னன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது சன்லைட் இல்லைன்னா ஏதாவது லைட் சோர்ஸ் வந்து நமக்கு அதோட ஃபிளாஷ் வந்து உள்ளே விழாமல் இருக்கிறதுக்கும், அட் த சேம் டைம் ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நாட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள வந்து என்டி ஃபில்டர் இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து கலர் ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து கேமரா வந்து பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். இது ஆக்சுவலி வந்து என்னோட பழைய கேமரா, அது 5300ன்னு சொல்லிட்டு நிக்கானில் இருக்கிறது. இதை ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக இதில் போட்டு காட்டிருக்கேன். மற்ற டைம் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோட கெனான் ஆரில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பை த வே வந்து நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன், என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுதுன்னா அடுத்த வீடியோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் அடுத்த வீடியோ வந்து வாட்ஸ் இன் மை கேமரா பேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட போகிறேன். ஸோ என்னோட கேமரா பேக்ஸில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன், நான் ஒரு ஷூட்டுக்கு போகிறேன்னா எதை எப்போ எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றத பற்றி தான் அடுத்த வீடியோ வரப்போகுது. ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஸோ அதை மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ போட்டோன்னா. அட் த சேம் டைம் இதே ஃப்ளோலேயே இருக்கும்போது என்னென்னா, அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஸ்டாண்ட். நார்மலி இது நான் ஃபோனுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அட் த சேம் டைம் என்னோட டேபாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற வேறு ஏதாவது சின்ன சின்ன பொருளாக இருக்கட்டும், அதெல்லாமே ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய 3D பிரிண்டிங்ஸில் வந்து இந்த மாதிரி லென்ஸ் ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட லென்ஸ் ஃபுட் இல்லை, வாங்கணும் போகணும் அப்படின்னா இதுவாகும். ஸோ அந்த மாதிரி லென்ஸ் ஃபுட் ரெடி பண்ணிக்கலாம். 3D பிரிண்டர் பற்றி பேசுவோம். ஸோ இந்த 3D பிரிண்டர் பார்த்தீங்கன்னா வந்து Anycubic Cobra 2 Neo அப்படின்ற சீரீஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை நான் வாங்கும்போது இது 23,000. இது இப்போ கரண்ட்லி மேபி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை நான் போடுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கேமராவுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டரி கேசிங், அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் ஃபுட்டு, சின்ன சின்ன இது. அட் த சேம் டைம் முக்கியமாக நான் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா வந்து அட்டாச்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவேன். லைக் வந்து ஒரு சில பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு அந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிடுச்சுன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அதை டிஜிட்டலாக வந்து கேலிப்பர் யூஸ் பண்ணி கேலிப்பரில் மெஷர் பண்ணி பிளெண்டரில் வந்து டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு நான் அதை எடுத்து நான் அதை சரி பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த
இந்த செக்மெண்ட்ல ஏன் 3D பிரிண்டர் வந்துச்சுன்னு எனக்கு கேட்காதீங்க. லைக்வைஸ் வந்து எக்ஸ்ப்ளோரிங் தான் அந்த இது. ஸோ நான் வந்து என்னன்னா, இப்போ ஒரு நார்மலாக ஒரு மேட் பாக்ஸ் வாங்கினேன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 15,000 கிட்ட ஆயிடும். மேபி மோர் தென் அதுக்கு மேலே கூட ஆகலாம். கரண்ட்லி நான் என்ன ப்ரைஸ் நான் செக் பண்ணல. எனக்கு என்னன்னா, நாமளா ஒன்று பண்ணி நாமளா ஒன்று ரெடி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நீங்களும் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கீங்க, உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய பேட்டரிஸ் வச்சிருக்கேன், உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ கரண்ட்லி இந்த 2 பேட்டரி ஹோல்டர்ஸ் இந்த பீஸ் வந்து 250 சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு 3 பீஸ் வேணும்னா அது 500 சேல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணும்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 3D பிரிண்டிங்ஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபோட்டோகிராஃபி பேசஸ் தான். ஸோ இந்த 3D பிரிண்டரும் எப்படி வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் யூஸ் ஆகுது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ லைக்வைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டரி ஹோல்டராக இருக்கும், ஃபோன் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மேட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மேட் பாக்ஸ்லாம் வந்து நார்மலாக பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then this is Prabanjan signing off. Bye.